மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியை நீங்கள் சாதகமாக்கி கொள்வதற்கு இந்த கேட்ட மாத்திரத்திலேயே இந்த மந்திரத்தை கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு 21 நாட்களுக்குள் மிக சிறப்பான ஒரு செயல்கள், ஒரு சுப காரியங்கள். நமக்கு 5-12க்குரிய சுக்கிரனும், புதன் உங்களுக்கு 1-4க்குரியவர். அப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களும், நல்ல ஒரு முன்னேற்றங்களும், ஒரு நல்ல பொருளாதார உயர்வை தருவதற்கும், நல்ல ஒரு மைக்ரேஷன் தருவதற்கும், தொழிலில் நீங்கள் நிறைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான், எதுவுமே நடக்காமல் ஒரு இழுபறியாக போகிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதனத்திற்கு இந்த காலகட்டம் குருவும் பயிற்சியாகி திரும்பி ராசியிலேயே அமர்ந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அந்த மந்திரத்தை கேட்ட உடனே கமெண்ட் பண்ணும்போது 21 நாட்களுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு இன்னொரு தடவை நிறைவுபடுத்துகிறோம். உங்களுக்கான நல்ல செயல்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா? ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது, அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் விக்னராஜாய நமக. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியை நீங்கள் சாதகமாக்கி கொள்வதற்கு இந்த கேட்ட மாத்திரத்திலேயே இந்த மந்திரத்தை கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு 21 நாட்களுக்குள் மிக சிறப்பான ஒரு செயல்கள், ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்.
நீங்கள் எண்ணியது எண்ணியவாறே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மார்கழி மாதமே இறை வழிபாட்டுக்குரிய மாதம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி. இந்த 4 என்ன பண்ண போகிறாங்க, பலவித சோதனைகள் எல்லாம் கொடுத்தாலும் அதனை சாதித்து காட்டக்கூடியவங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய சூரியனும் உங்களுக்கு 6-11க்குரிய செவ்வாயும் நமக்கு வந்து 5-12க்குரிய சுக்கிரனும் புதன் உங்களுக்கு 1-4க்குரியவர். அப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றங்களும் ஒரு நல்ல பொருளாதார உயர்வை தருவதற்கும் நல்ல ஒரு மைக்ரேஷன் தருவதற்கும் தொழிலில் நீங்கள் நிறைய வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான எதுவுமே நடக்காமல் ஒரு இழுபறியாக போகிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதனத்திற்கு இந்த காலகட்டம் குருவும் வந்து பயிற்சியாகி திரும்பி வந்து ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இந்த பார்வை வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஞான மார்க்கத்தையும் நல்ல அருளாளர்களின் ஆசியையுமே பெற்றுத்தரும். இந்த மாதம் வழிபடக்கூடிய நீங்கள் உங்கள் வழிபாடு தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஏற்றத்திற்கு கொண்டு போக போகுது. ஏன்னா அடுத்து 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களை வந்து கோடீஸ்வர யோகம் தருவதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்ய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. ஆனால் அதில் வந்து நிறைய உழைப்பையும் போராட்டத்தையும் சந்திக்க போகிறீங்க. போராட்டத்தை சந்திக்கிறவன் தான் சாதிக்கக்கூடியவன். போராட்டமே வேணாம் அப்படின்றவங்கெல்லாம் சோதனைகளை கடந்தால்தான் சாதனை. அப்படி சோதனை வேணாம்னா நம்ம உட்கார்ந்து தான் இருக்கணும் நம்ம. அப்போ இந்த காலகட்டம் வந்து நல்ல சிறப்பான மாற்றங்கள், நல்ல வந்து ஒரு முன்னேற்றங்கள், அது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு சுப பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடித்துக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிட்டேயே காரசாரமான விவாதங்களை மகளிராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் தவிர்த்து கொண்டுடுங்க. தேவையில்லாத பேச்சு வேண்டாம். ஒரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த மாதிரி கோவம் வரும், நல்லா எமோஷ்னலாக நம்ம வந்து ஒரு அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலை வந்து நம்ம குறித்த நேரத்தில் முடியலையே. ஏன்னா மிதுனம் அதை எதிர்பார்க்கும். அது ரொம்ப ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. அங்கே வந்து ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது அதற்கு ஒரு கடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கடுப்பு, ஒரு கோபம், ஒரு சிறுசிறுப்பு இதெல்லாம் வந்து அழைத்தவர்கள் மேல் பாயும். அதெல்லாம் பாஞ்சோன்னா எதிராளிக்கு நம்ம நல்லதே நினச்சா கூட நம்ம வந்து கெட்டவர்களாக தெரியக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம், ஆனால் அடுத்தவங்க கண்ணுக்கு நம்ம வந்து ஒரு கெட்டவங்களாக சித்தரிக்கப்படுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறோம். அதனால் கோபத்தை வந்து தவிர்த்து நம்ம அமைதியாக இருக்கணும். ரொம்ப சிந்தித்து நிதானமாக நம்ம செயலை மட்டும் ரொம்ப தீவிரமாக நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம செயல்படும் போது, இப்போ இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு செயல் வந்து நமக்கு சிறப்பாக நடக்க செய்யலைன்னா அது நம்மளுடைய தவறு தான். மற்ற வெளியாட்கள் தவறு கிடையாது. வெளியாட்களுடைய தவறு ஒரு 25% தான் இருக்கும், நம்மளுடைய தவறு 75% இருக்கும். அதனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத செயல்பாடுகளையும் விட்டுடுங்க. இப்போ வந்து நீங்கள் சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யும்பொழுது இந்த கிரக கூட்டணி சூரியன் குரு செவ்வாய் இந்த ராஜ கிரகங்களின் தொடர்பு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்வழியை காட்டும். ஒரு நல்ல வரன்கள் உங்களுக்கு அமைவதிலிருந்து, நல்ல வந்து ஒரு பொருளாதார ஏற்றத்திலிருந்து, நல்ல பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எடுத்துகிட்டு போவீங்கன்னு பாருங்களேன். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே தடை போட வேண்டியதில்லை. தடை இல்லாமல் வந்து நீங்கள் காரியங்களை செயல்படுத்துங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து, வரந்த இப்போலாம் நல்லா கிளிக்காகும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே அமையும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மசில்ஸ் பெயின், அதே போல் கேஸ்ட்ரிக்கு ட்ரபிளு, அதே போல் ஒரு ஒவ்வாமை, ஒரு ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு உணவு மூலம், ஒரு தண்ணி மூலம், இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே போல் பேக் பெயின், வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது, இரவு நேர பயணங்களில் ஒரு தசாபுத்திலாம் சிறப்பு இல்லாத போது, இந்த கேது சனி ராகு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வச்சுருங்க. ஒரு சிலருக்கு செவ்வாய் புத்தி அந்தரம் போனால் கூட ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு, அந்த மந்திரத்தை கேட்டவுடனே கமெண்ட் பண்ணும்பொழுது 21 நாட்களுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு இன்னொரு தடவை நிறைவுபடுத்துகிறோம். உங்களுக்கான நல்ல செயல்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதும், அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும்
அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம்னு சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.